என் அன்பு குழந்தையே, வாழ்வில் உனக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம், துக்கம், சிரிப்பு, அழுகை, கோபம், காமம், லோபம் போன்ற எதுவாயினும் அது உன்னிடம் முதலில் தோன்றவில்லை. ஆரம்பத்தில் இருந்தது, இப்போதும் எல்லோரிடமும் இருக்கிறது. அதுவே உன்னிடத்திலும் இருக்கிறது. இனி வருகின்ற சந்ததிக்கும் அது அப்படியே கடத்தப்படும். ஆகவே தனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என எதையோ நினைக்கின்றவர் அது தனது அல்ல என்பதை புரிந்து கொள்ளட்டும். தனக்கு துக்கம் ஏற்பட்டுள்ளது என நினைக்கின்றவர் இந்த துக்கம் தன்னுடையதல்ல என்பதை புரிந்து கொள்ளட்டும். உன்னிடம் அடிக்கடி வருகிறேன், அடிக்கடி உபதேசம் செய்கிறேன், உணர்த்துகின்றேன், உதவி செய்கின்றேன். அப்படி இருந்தும் என்னை உணர மறுத்து விடுகிறாய். மனதளவில் துறவரமா, குடும்ப பாசமா, இரண்டில் எது வேண்டும் என உன்னிடம் அடிக்கடி கேட்பேன். நீ விளங்காமல் இருந்து விடுகிறாய். மனதளவில் துறவரம் என்பது எதன் மீதும் பற்று வைக்காமல் அவற்றின் பலனை கடவுள் அனுமதித்தது என அனுபவிப்பது. குடும்ப பாசம் என்பது இது எனக்கு உரியது என நினைத்து அதிலேயே மூழ்கி கிடப்பது. ஒரு கதையை கூறுகிறேன் கேள். ஒரு பூனையை வளர்த்தேன், கூடவே ஒரு கிளியையும் வளர்த்தேன். பூனையை எதற்கு வளர்த்தேன்? எலியை பிடிக்க. கிளியை வளர்த்தது எதற்காக? என்னுடன் கொஞ்சுவதற்காக. ஒரு நாள் நான் ஓய்வாக இருக்கும்போது பூனை வேகமாக ஓடி வந்தது. அதன் வாயில் ஒரு எலியின் தலை இருந்தது. ஆஹா, பூனை எலியை கொன்றுவிட்டது, வளர்த்த பலனை தந்துவிட்டது என சிலாகித்தேன். மறுநாள் அதே பூனை வேகமாக என்னிடம் ஓடி வந்தது. அதன் வாயில் கிளியின் தலை இருந்தது. இதை பார்த்து பதறிப்போனேன். முட்டாள் பூனை எனது அன்பிற்குரிய கிளியை கடித்து கொன்றுவிட்டது. வேதனையடைந்து தடியெடுத்து ஒரே அடியாக பூனையை அடித்து போட்டேன். மூன்றாவது நாள் நான் அமைதியாக உட்கார்ந்து இந்த எலியை பற்றியும் கிளியை பற்றியும் சிந்தித்து கொண்டிருந்தேன். எலி இறந்தபோது துக்கப்படாத நான் கிளி இறந்தபோது ஏன் துக்கப்பட்டேன் என கேட்டுக்கொண்டேன். உனக்கு ஏதாவது புரிகிறதா மகளே? எலி என்னுடையதல்ல, ஆகவே அதன் இழப்பு எனக்கு துக்கத்தை தரவில்லை. கிளி என்னுடையது, இதனால் துக்கம் உண்டானது. இதுதானே உண்மை. எனதல்ல என நினைக்கும் போது துக்கம் வருவதில்லை, எனது என நினைக்கையில் துக்கம் வருகிறது. உண்மையில் எது என்னுடையது? எதுவும் கிடையாது என்பதுதானே உண்மை. இனி எதற்காகவும் கவலைப்பட மாட்டேன் என நினைத்து கொண்டேன். அடுத்து பூனையை பற்றி நினைத்து பார்த்தேன். 2 நாட்கள் ஒரே மாதிரியான செயலைத்தான் பூனை செய்தது. முதல் நாள் அதன் செயலை பற்றி சிலாகித்து அதை உற்சாகப்படுத்திய நான், அடுத்த நாள் அதே செயலை குறை கூறி பூனையை தண்டித்தேன். ஏன் இப்படி? எனக்கல்லாத ஒன்றை என்னை சேர்ந்தவர் சேதப்படுத்தினால் நியாயப்படுத்தி பார்க்கிறேன். எனக்கு உரிய ஒன்றை சேதப்படுத்தும் போது அது நியாயம் என்கிறேன். இதுவும் உரிமை கொண்டாடுவதால் ஏற்படுகின்ற உணர்ச்சிதான். இரண்டையும் என்னுடையதாக பார்த்திருந்தால் இரண்டுக்காகவும் துக்கப்பட்டிருப்பேன். இரண்டும் எனதல்ல என நினைத்திருந்தால் அதற்காக கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இதனால் மூன்றாவதாக தவறையும் செய்திருக்க மாட்டேன். இந்த எலி கிளி பூனை கதையை உனக்கு எப்படி வேண்டுமானாலும் பொருத்திப்பார். மகளே, உன் பிள்ளைகள் உனக்கு கிளியை போன்றவர்கள். அவர்கள் மீது உனக்கு பாசம் அதிகம். அவர்கள் கொத்துகிறார்கள், வலிப்பதாக இப்போது கதறுகிறாய். கிளி கொத்த கொத்த தாங்க முடியாத துயரை அனுபவித்து வருகிறாய். அவர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் சேவை செய்கிறாய். அவர்கள் உன்னை காசு கொடுத்து வேலை செய்கின்ற வேலைக்காரியைப் போல நடத்துகிறார்கள். உன் பணத்தில்தான் நீ சாப்பிடுகிறாய். ஆனால் அவர்கள் கூறுகின்ற சுடு சொற்களால் உனது மனம் கொதிக்கிறது. வாயை திறக்கவே பயப்பட்டு நடங்குகிறாய். இளம் வயதில் கூட இத்தனை கட்டுப்பாட்டுகள் உனக்கு இருந்ததில்லை. இப்போது காட்டுக்கு போகிற வயதில் அங்கே போகாதே, இங்கே போகாதே, அங்கென்ன பேச்சு, இங்கென்ன பேச்சு என கேட்கிறார்கள். அங்கே உட்கார்ந்தால் குற்றம், இங்கே உட்கார்ந்தால் குற்றம், பேசினால் குற்றம், பேசாமல் போனால் குற்றம் என குற்றவாளியாகி இப்போது வெளியேற முடியாத கைதியாகி விட்டாய். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வடிகாலாய் உன்னை பயன்படுத்துகிறார்கள். இது உனக்கு புரிவது கிடையாது. அவர்களை நினைத்து குழம்பி போகிறாய். எரிச்சலையும் கோபத்தையும் தமது இயலாமையையும் பிள்ளைகள் உன் மீது காட்டும்போது நீ வேதனைப்படுகிறாய். போக்கிடம் இல்லை என புலம்புகிறாய். போக முடியாமல் தவிக்கின்றாய். போனால் பிள்ளைகள் என்ன ஆவார்களோ என்றும் பயப்படுகிறாய். நாலாவிதமான உணர்வுகளால் தாக்கப்பட்டு குழம்பிய மனநிலையில் முடிவு எடுக்க தெரியாமலும் எப்படி வாழ்வது என்பது புரியாமலும் தவிக்கின்றாய்.
என் செல்ல மகளே, உன் பிள்ளைகள் உனக்கு கிளிகள். ஆகவே அவர்கள் மீதுள்ள பற்று காரணமாக அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என பாதுகாப்பாக நிற்க முயற்சி செய்கிறாய். ஆனால் அவர்கள் சூழ்நிலையை எப்போதும் சாதகமாக வைத்துக்கொள்ள உன்னை வசைப்பாடுகிறார்கள். உன் தயவால் வாழும்போதே இந்த பேச்சு, ஏளனம், கேவலப்படுத்துதல் என இருக்கிறது. இன்னும் அவர்களது தயவில் நீ முழுவதுமாக இருந்துவிட்டால் இந்நேரம் முழுமையான அடிமையாக்கி இருப்பார்கள். இல்லாவிட்டால் கொன்றிருப்பார்கள். எவ்வளவோ விஷயத்தை சமாளித்து வந்துவிட்டாய். இப்போது வயது மூப்பும் மனநிலையில் ஏற்பட்ட தடுமாற்றமும் உன்னை பரிதவிக்க வைக்கிறது. அவர்களுடன் ஒட்டி கொண்டிருக்க ஏதேனும் ஒரு சாக்கு போக்கை தேடுகிறாய். அது பேரப்பிள்ளை மீதான பாசமாக இருக்கலாம், பிள்ளைகளின் நல் வாழ்வுக்காக வேலை செய்து தருவதாக இருக்கலாம், அவர்கள் நன்றாக இருக்க நீ செய்கின்ற வேண்டுதலாக கூட இருக்கலாம். இதெல்லாம் அவர்கள் மீது காட்டுகின்ற பாசத்தின் வெளிப்பாடுகள். இதே மாதிரியான நிகழ்வுகள் உன் பக்கத்து வீட்டிலோ பக்கத்து தெருவிலோ நடந்தால் நீ பாதிக்கப்படுவாயா? பாதிக்கப்பட மாட்டாய். காரணம், அவை உன்னுடையதல்ல என்ற உணர்வு உனக்குள் பதியப்பட்டுள்ளது. இப்போது நடப்பதோ உன்னுடையது என பதியப்பட்டிருப்பதால் நீ பாதிக்கப்பட்டுள்ளதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான். உன் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால், அவர்களை விட்டு உன்னால் ஒதுங்கி வாழ முடியாது என்றால், உன் காதுகளை செவிடாக்கிக்கொள், கண்களை குருடாக்கிக்கொள், ஆனால் கால்களை வலுவாக்கிக்கொள். எதற்காக? அவர்கள் என்ன பேசினாலும் அதை காதில் வாங்காதே, என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்ளாதே. அவர்கள் என்ன சொன்னாலும் மறுக்காமல் உடனே ஓய்வின்றி செய். அவர்கள் விருப்பப்படி நடக்கட்டும், நீ உனது வேலையை பார். இதுதான் நீ அடைகிறதும் அடைய வேண்டியதுமான பலன். இதற்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. உன் வயதில் விருப்பப்படி பிறரை கவனித்தாய். இதே பிள்ளைகளை கூட உயிரை கொடுத்து வளர்த்தாய். இப்போது உனது விருப்பத்தை யாரும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. தங்கள் விருப்பத்திற்குள் நீ ஒரு பொருட்டாகவும் தெரிவதில்லை. ஆகவே கவனிக்கப்படாதவளாக இருக்கிறாய். உனது விருப்பம் என்ன, தேவை என்ன என்பதை கூட கேட்கும் நிலையில் அவர்கள் இல்லை. அவர்களை பொறுத்தவரை நீ ஒரு வேலைக்காரி என பெயர் படைக்கப்படக்கூடாத வேலைக்காரி, அதுவும் விசுவாசமான வேலைக்காரி. போதும் இந்த வாழ்க்கை என நீ அழுவாய். ஆனால் மறு நிமிடமே என்ன செய்வது, எனது குழந்தைகளுக்காக நான் இதையெல்லாம் தாங்க வேண்டியிருக்கிறது என தேற்றிக்கொள்வாய். ஆகவே உனக்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது, சொல்ல வேண்டியது மட்டும் உள்ளது. அது யார் மீதும் எதன் மீதும் அதிகமாக பற்று வைக்காதே என்பதுதான். அவரவர் போக்கில் போகட்டும், நீ உனது வேலையை பார். வெந்ததை தின், விதி வந்தால் போய் சேர். இடையில் எது நடந்தாலும் கடவுள் விட்ட வழி. அவரவர் கர்மா என பேசாமல் இரு. இதைத்தான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். கடைசி வரை உழைப்பின் பலன் இருக்கிறது. அது சாதம் போடும். 10 ரூபாய் விட்டெறிந்தால் உனக்கு சேவை செய்ய 10 பேர் வருவார்கள். நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போய் சேரலாம். இது உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நீ போக மாட்டாய். ஆகவே அனுபவிக்க முடிந்தவரை அனுபவி. நீ என்னிடம் வேண்டுவது, பாபா, ஏதோ சூழ்நிலையால் தானே பிள்ளைகள் இவ்வாறு நடக்கிறார்கள், பேசுகிறார்கள், என்னை கவனிக்க மறுக்கிறார்கள். ஆகவே என் பிள்ளைகள் திருந்த வழி செய், முன்னேற வழி செய். நீ நினைத்தால் முடியும். என்னை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்க வேண்டும். என் உணர்வுகளுக்கு மதிப்பு தர வேண்டும். இவற்றை தரவில்லை என்றால் கூட பரவாயில்லை. அவர்கள் நிம்மதியாக வாழட்டும். என் கண்முன்னே அவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், தேவைக்காக திண்டாடுகிறார்கள். இதையெல்லாம் என்னால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை என்று புலம்புகிறாயே. உனக்கு நான் என்ன போதனை செய்வது? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள். உன் உடம்பில் சூடு சுரணை எல்லாம் இருக்கிறது. உனது பிள்ளைகளை பேச பேச அவையெல்லாம் மறத்து போகும். உணர்வு செத்து போகும். அப்போது இந்த பிரச்சனையும் சரியாகிவிடும். உனது கிளிகளை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பக்தை வீட்டுக்கு போனேன். பிள்ளை இல்லை, ஒரே மகள். போக்கிடம் இல்லாததால் அந்த மகள் வீட்டில் இருந்தாள். மருமகனோ எதற்கெடுத்தாலும் கேலியும் கிண்டலுமாக பேசுவான், கொடுமைப்படுத்துவான். இது என் பக்தைக்கு மன உளைச்சலாக இருக்கும். வேறு வழி இல்லை. இதை விட்டு வேறு எங்கு போனாலும் திரும்ப வர முடியாது என்ற நிலையில் என்ன செய்வாள் பாவம்? என்னை எடுத்துக்கொள் என அவள் கெஞ்சி அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய தொல்லை தாழாமல் அவளை எடுத்துக்கொள்ள நினைத்தேன். அவளது மூச்சை நிறுத்திவிட எனது கையை கொண்டு சென்றேன். அதற்கு முன் என் அன்பு மகளின் கன்னத்தில் முத்தமிட முகத்தை அவளது முகத்தருகே கொண்டு சென்றேன். அவளது மூக்கிலிருந்து சாயி சாயி என சுவாசம் வெளிவந்து கொண்டிருந்தது. என்னால் இதை சகிக்க முடியாமல் கதறி அழுதேன். இருந்தாலும் இவளது தொல்லைக்கு முடிவு கட்ட நினைத்து எழுந்தேன். மனதில் நினைத்ததை செய்துவிட்டு அங்கே இருந்து வந்துவிட்டேன். விடியற்காலையில் எழுந்து அந்த பெண் துக்கம் தாழாமல் அழுதாள். பாபா, என் மகளது மாங்கல்யத்தை பறித்து கொண்டாயே என்று. ஆமாம்,
மாப்பிள்ளையின் மூச்சை நிறுத்திவிட்டு கண்கள் காதுகளை பொத்திக் கொண்டேன். அந்த மாப்பிள்ளை எனக்கு எலி மாதிரி கடித்து விட்டேன். உன்னை கொடுமைப்படுத்துவதோ உன் பிள்ளைகள், நான் உனது பூனை. எனக்கு அவர்கள் பழக்குவித்தாய். அவர்களை கைவிடாமல் காப்பதாக வாக்களித்த நான் எப்படி கைவிடுவேன்? இந்த பிள்ளைகள் கர்ம வசத்திற்கு ஆளாகி பெற்றவரை தூஷிக்கின்றார்கள். தாயின் சாபத்தை சம்பாதிக்கிறார்கள். என்ன செய்ய? அவர்கள் அழிவை அவர்களே சம்பாதிக்கின்றார்கள். நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. முதலில் நீ மனம் வருந்தி என்னிடம் வந்து, நான் உன் மீது பற்று வைக்கிறேன், என் பிள்ளைகள் மீது கவனம் வைத்து அவர்களை காப்பாற்று என வேண்டிக்கொள். கண்களை மூடி உட்கார்ந்திரு. உன்னை நினைத்தால் என் உடலிலிருந்து பெரும் மூச்சு எழுகிறது. கோபமும் அனுதாபமும் ஒரு சேர பொங்கு வருகிறது. உன்னை கசதுகின்ற பிள்ளைகளை நசுகி போட வேண்டும், போட்டுவிட வேண்டும் என்ற கோபத்தால் நான் புத்தனாக மாறிப்போறேன். அடுத்த நிமிடம் உனது மனதை நினைத்து சாந்தமாகிறேன். மாறி மாறி ஏற்படும் உணர்ச்சி கொந்தளிப்பால் நான் மனம் தடுமாறுகின்றேன். என்னை சாந்தப்படுத்து. நீ அமைதி அடைந்தால் நான் அமைதியாக மாறுவேன். நீ ஆறுதல் அடைந்தால் நான் ஆறுதல் அடைவேன். என்னை ஆறுதல் படுத்து. என்னை நோக்கி பஜனை செய், பாடல் பாடு. எனக்கு அங்கேயே அன்னம் செய்து உண்ண கொடு. என்னை திருப்திப்படுத்து. உன் பிள்ளைகளை சீர்திருத்துகிறேன். இன்னொரு மகள் தன் மகள் மாப்பிள்ளைக்காக என்னை தொந்தரவு செய்கிறாள். தன் பிள்ளை மருமகளுக்காக வேண்டுதல் வைக்கிறாள். எனக்கு காணிக்கை அனுப்புகிறாள், தட்சணை தருகிறாள். ஆனால் வந்து பார்க்க மாட்டாள். அவளுக்கு வேலை பலு அதிகம். நேரமில்லை, நேரம் கிடைக்காது, வரவிட மாட்டார்கள். அப்படித்தானே? இப்போது நான் யாரிடம் பேசுகிறேன் என்பதை சரியாக கணித்து கூறு பார்க்கலாம். புத்திசாலினி, உனக்கு சரியாகத்தான் இதுவரை நடந்து வந்திருக்கிறேன். இனி உனக்கு சார்பாக நடக்க வேண்டும் என்றால் தனிமையில் உள்ள எனக்கு துணையாக முதலில் நீ வந்து உட்கார். அதன் பிறகு நான் உனது பிள்ளைகளுடன் எப்போதும் உட்கார்ந்து அவர்களை பாதுகாக்கிறேன். உன் குடும்பத்தில் புதிய வரவு ஒன்றை இப்பொழுது அருளப் போகிறேன். அதுவும் என்னிடம் வந்த பிறகுதான் நடக்கும். அந்த வரவு வேலையாகவோ வேலை உயர்வாகவோ கூட இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், குழந்தையாக கொடுக்கல் வாங்கலாகவும் இருக்கலாம். உனது தேவைக்கு ஏற்ப நான் தருவது நிச்சயம் இருக்கும். நான் சொன்னால் செய்வேன், சொன்னேன் நிச்சயம் செய்வேன். மற்றவற்றை நேரில் பேசிக்கொள்ளலாம். அடுத்து, அப்பா, பிள்ளைகளை பற்றி பேசுகிறாயே தவிர என் கணவனை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை என்று கேட்கின்ற இன்னொரு மகளின் குரலும் பக்கத்திலிருந்து ஒலிக்கிறது. நீயும் வாழ்க்கைப்பட்டதிலிருந்து இன்றைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான் என விட்டு கொடுத்து பிள்ளை குட்டியை பெற்று போட்டதுதான் மிச்சம். உன் கணவன் இன்னும் திருந்தின பாடில்லை. உனது வருமானத்தையும் சேர்த்து அழிக்கின்றான், குடிக்கின்றான், மிஞ்சி கேட்டால் சண்டை போடுகிறான், அடிக்கின்றான். அடுத்தபடியாக செத்து தொலைவேன் என மிரட்டுகிறான். அழுகையை மட்டுமே உனக்கு பிரசாதமாக வைத்துவிட்டு பிடிவாதமாக வாழ்ந்து விட்டான். இனி அவனை உன்னால் திருத்த முடியாது. அவனாக தன்னால் திருந்தினால்தான் உண்டு. அப்பா, நீ திருத்த முடியாதா என கேட்கிறாய். திருந்துகின்ற ஜென்மமானால் தனது செயலுக்கு வருந்துகின்றவனாக இருப்பான். தனது செயலுக்கு வருந்துகின்றவன் மறுமுறை அந்த தவறை செய்யும் முன் யோசித்து பார்த்து திருத்திக் கொள்ள முயற்சி செய்வான். அவன் முயற்சி செய்தால் போதும், நான் முன்னின்று வெற்றியை தருவேன். இப்படி எதுவும் இல்லையே. அவன் உன்னிடம் பொய் பேசுவதைப் போல என்னிடம் பேசுகிறான். உன்னிடம் கோபத்தை காட்டுவதைப் போல தப்புகளை தான் செய்துவிட்டு நான் தான் காரணம் என என் மீது கோபித்துக் கொள்கிறான். நான் கைவிட்டு விட்டதாக நினைக்கிறான். முதலில் அவன் கை சுட்டு கொண்ட வேலைகளை நிறுத்தச் சொல். குறைவாக இருந்தாலும் அளவோடு நடந்து கொள்ளச் சொல். ஆடம்பர செலவையும் அனாவசிய செலவையும் குறைத்திட கூறு. உன்னை திட்டுவதை நிறுத்தச் சொல். ஒரு நாள் முழுவதுமாவது உன்னிடம் சந்தோஷமாக நடந்து கொள்ளச் சொல். அது அவனுக்கு சாத்தியமாக இருந்தால் நானும் அவனை மீட்டெடுப்பது சாத்தியம். என்னிடம் அழைத்து வா, உதியை எடுத்து வாயில் போடவை. அடுத்து நடக்கும் அற்புதத்தை நீயே அனுபவி. ஓம் சாய்ராம்.